ஆனால் லியோ படத்தில் விஜய் சாருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ஃபைட் பண்ணியிருப்பீங்க, அந்த சீன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதை நான் தான் சொன்னேன். ஆக்சுவலாக இவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருப்பார், க்ளோஸில் இருப்ப இதான் சான்ஸ் ஒரு கிஸ் அடிக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. அடுத்து தலைவர் படத்தில் நீங்கள் ஆக்டிங் பண்ணுறீங்களா இல்லை கோரியோ பண்ணுறீங்களா? இல்லை, அது ஒரு சம்பவம் இருக்குது. ஆஹா, தலைவர் படத்தில் சாண்டியன் இருக்காருப்பா. ஓகே, நம்மளுடைய ஜிகிர்தண்டா டபுள்ஸ் டீம் வந்து ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க. அந்த அவார்டு யாருக்குங்கிறத நம்ம எல்இடியில் பார்த்துடலாம். The Young Rich Gold Hall of Fame actor in a supporting role 2023, Sandy for Leo. He's a freaking badass man. சிங்கம் இறங்குனா காட்டுக்கே விருந்து, இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து, வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி, கொடல் உருவுற சம்பவம் உறுதி, இதுவரையில் நல்லவன் இருந்தான், இந்த கதையில் ராட்சச முகம்தான். ஓகே, ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்மளுடைய சாண்டி அண்ணனுக்கு. லியோ படத்துக்காக அண்ணா சப்போர்ட்டிங் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தை சாக்லேட் காஃபி, அந்த காஃபி தான் அந்த டிராஃபி வரைக்கும் கொண்டு விட்டுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு அவார்டு வாங்கியிருப்பீங்க, உங்களுடைய குருவினே நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. லாரன்ஸ் மாஸ்டர் கையில் அவார்டு வாங்கியிருக்கீங்க. மாஸ்டர், உங்களுடைய சிஷியனை பற்றி வார்த்தைகள் மாஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, இவர் என்கிட்ட சொல்லியிருக்கார், மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர்னு பேர் வரணும். ஸோ அது வந்து மனசுக்குள்ளே இல்லாமல் அது எனக்கே ஃபோன் பண்ணி நான் இப்படிலாம் வரணும் மாஸ்டர், ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரு நல்ல மனசு. நல்ல டான்ஸ் பண்ணுவா போல், நல்ல டேலண்ட். அது வேறு மட்டும் இல்லாமல் சிக்ஸ் பேக்லாம் பண்ணி ஒரு வீடியோலாம் பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது. ஸோ அது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, தம்பி வந்து வெறும் டான்ஸை மட்டும் நம்பி இல்லை, ஆக்டிங்கும் ட்ரை பண்ணுறாருன்னு தோணுச்சு. ஏன்னா அடுத்த லெவல் போகணுன்னா, இப்போ நான் ஒரு குரூப் டான்ஸரே இருந்தால் மாஸ்டராக இருக்க முடியாது, அப்புறம் டைரக்டராக இருக்க முடியாது, ப்ரொடியூசராக இருக்க முடியாது, இப்போ உங்கள் முன்னாடி ஹீரோவாக நிற்க முடியாது. ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கணும்னு நினச்சால் மட்டும்தான் அது இந்த அளவுக்கு வர முடியும். ஸோ நீங்கள் மென்மேலும் மிகப்பெரிய நடிகர் ஆகணும்னு என்னுடைய நான் வணங்குற ராகவேந்திர சாமி வேண்டுகிறேன். தேங்க்யூ மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். சாண்டினா, அவார்டு வாங்கியிருக்கீங்க லியோ படத்துக்கு, அது உங்கள் குரு கையால். ஆக்சுவலாக தேங்க்யூ லோகேஷ் கண்ணா சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா தேங்க்யூ விஜயண்ணா, அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறமா அதாவது சின்ன வயசில் மாஸ்டர்கிட்டே சொல்லியிருக்கேன் நான், மாஸ்டர் சின்ன வயசில் வந்து நான் கோயில் திருவிழா ஆடுறப்போ வந்துட்டு மாஸ்டர் சாங் தான் எடுத்து ஆடுவேன். அதே மாதிரி இப்போது நம்ம கோயில் திருவிழா பண்ணுறப்போ இந்த புரட்சித் தலைவர் மாதிரி ரஜினி சூப்பர் ஸ்டார் மாதிரிலாம் கெட்டப் போட்டு ஆடுவாங்களே, அப்போ வந்துட்டு அந்த டூப்பை கூடுவாங்க. அப்போ வந்துட்டு லாரன்ஸ் மாஸ் மாதிரி ஒருத்தர் ஆடுவாங்களே டூப்பு, அவனை கூப்பிட்டு பண்ணுவாங்க. அப்போ நான் தான் வந்துட்டு டூப் மாதிரி வந்துட்டு அந்த காலம் கலிகாலம் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸு அப்பமா கிடைக்கல அந்த பாட்டெலாம் வந்துட்டு ரெகுலராக ஆடுவேன், மாஸ்டர் சொல்லியிருக்கேன். பட்டு இன்னைக்கு வந்துட்டு அவர் கையில் அவார்டு வந்துட்டு எனக்கு அதாவது உச்சம் சொல்லுவாங்களே, இது வந்துட்டு கிரேட். அதான் எல்லாருக்கும் இது அமையாது, பட் எனக்கு அனுப்பிச்சிச்சு, எனக்கு பயங்கர பெருமையாக இருக்குங்க சார். லவ் யூ மாஸ்டர். அதுவும் வந்துட்டு கார்த்தி சுப்ராய் சார், நம்ம தலை சந்தோஷ் நாராயணன் சார், அதாவது டெவில் சொல்லுவாங்க, நடிப்பு டெவில் சொல்லுவாங்க சார். அவங்க எல்லாம் இங்கே இருந்துட்டு எனக்கு அவார்டு கொடுத்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை நைட் எப்படி செலிப்ரேஷன் பண்ண போகிறேன்னு தெரியல மாஸ்டர், ஆனால் வேறு மாதிரியாக செலிப்ரேஷன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நைட்டு. சாண்டினா, எஸ் வந்துட்டீங்க, மாஸ்டருடைய பாட்டை வெளிலலாம் ஆடிருக்கீங்க, மாஸ்டர் பக்கத்தில் இருக்காங்க. எனக்கும் ஆசை இருந்தது. ஆமாம், எனக்கு இது வரைக்கும் மாஸ்டர் நான் ஆடுறதும் இல்லை, போட்டலாமா? ஜஸ்ட்டு கேட்டு தான் இருக்கேன். இப்போ தான் நான் ஆடி முடித்தேன், உங்கள் டான்ஸ் நான் ரசிக்கிறேன். நீங்கள் ஆடுங்க, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க. ஓகே, சாங்கை போட்டலாமா? குரு சிஷியன் மொமெண்ட்க்கு மாமதுர அண்ண கொடி வாமதினி அண்ண ரெடி மருத மெச்சு அண்ண கொடி வாமதினி நல்ல குத்து அடி மாமதுர அண்ண கொடி வாமதினி அண்ண ரெடி மருத மெச்சு அண்ண கொடி வாமதினி நல்ல குத்து அடி பொட்டாசு வாராசு வல்லாசு
சாண்டியண்ணே எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் மாஸ்டர்கிட்ட கேட்கணும். மாஸ்டர், நிறைய பேர் கோரியோகிராஃபியில் நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க, நிறைய பேர் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. எப்போ சாண்டியண்ண கோரியோகிராஃபியில் உங்கள் டான்ஸ் பார்க்கலாம்? ஆமாம், பண்ண வேண்டியது ஒரு சாங் பண்ண வேண்டியது, கூப்பிட்டு பேசணும், அதுக்கப்புறம் மிஸ் ஆகிடுச்சு. கூடி சீக்கிரம் பண்ணிடலாம். ஆஹா, சூப்பர் சாண்டியண்ணே. சிறப்பு. அவன் நானும் பயங்கர மாஸ்டரே சொல்லிட்டேன், மாஸ்டர் எப்படியாவது பண்ணி ஆகணும் மாஸ்டர்ன்ட்டு. சீக்கிரத்தில் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே காலையிலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இப்போ நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் யார் வந்து போனாலும் நாங்கள் இங்கே வந்துட்டு வெளியே போகும்போது உங்களுடைய அந்த கைத்தட்டலும் சத்தம் தான் எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். ஸோ இவ்வளோ என்கரேஜ் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச். எஜ்ஜே சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். கார்த்திக் சுப்ராஜ் சார் நன்றி சார். சந்தோஷ் நாராயண் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ லியோ படம் அது நடிக்கும் போதே வந்து சாண்டி மாஸ்டர் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எல்லாம் வந்து அதே எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுச்சு. பட் அதை விட அந்த சாக்லேட் காஃபி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகும், இவ்வளோ கைத்தட்டல் கிடைக்கிற அளவுக்கு அது போய் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள்? இல்லை, அது ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் நாங்கள் சொன்னோம் ஆக்சுவலாக படத்தில். அப்போ லோகேஷ் சார் வந்துட்டு செம்மையாக இருக்குது, அங்கங்கே யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் பண்ணோன்னே எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிடுச்சு இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்ன்ட்டு. ஓகே, கண்டிப்பாக ஹிட்டாகவும் தெரியும், பட் இந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆகும்னு தெரியல. அது எங்கே போனாலும் வந்து குழந்தைங்களாம் வந்து சாக்லேட் காஃபி, நான் நினச்சேன் சரி ஓகே இது ரொம்ப நெகட்டிவ் ஷேடாக இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் பிடிக்காது அப்படின்னு நினச்சேன் நான் எனக்கு பர்சனலாக. பட் ஆனால் நிறைய ஃபேமிலிக்கு குழந்தைங்க தான் அது பிடிச்சிருந்தது. எங்கே போனாலும் சாக்லேட் காஃபி அங்கிள் சாக்லேட் காஃபின்னு ஜாலியாக இருக்குது. ஆனால் ஜாலியாக இருக்குது. சாக்லேட் காஃபியில் எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. சிறப்புண்ணே. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட இது கேட்கணும், நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு 2 நாள் 3 நாளாக. லோகேஷ் சார் படம் விக்ரமில் வந்து பத்தலை பாடு கோரியோ பண்ணீங்க, அடுத்து லியோவில் வந்து ஆக்டிங் பண்ணீங்க, அடுத்து தலைவர் படத்தில் நீங்கள் ஆக்டிங் பண்ணுறீங்களா இல்லை கோரியோ பண்ணுறீங்களா? இல்லை, அது ஒரு சம்பவம் இருக்குது. ஆஹா, தலைவர் படத்தில் சாண்டியன் இருக்காருப்பா. ஆமாம், இல்லை இருக்கு, எப்படி வேணா இருக்கலாம், கொரியோகிராஃபியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓ, எப்படி வேணா. பட் ஆனால் வந்துட்டு பெரிய சம்பவம் இருக்குது படத்துலேயே, தலைவர் படத்தில். சூப்பர்ண்ணே. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, டக்குன்னு நீங்கள் வந்து நான் சில ஹீரோஸ் பேர்லாம் சொல்லுவேன், நீங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அவங்கள பற்றி ஒரே வார்த்தையில் உங்களுக்கு பிடிச்சது ஓகேவாண்ணே? பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன் சார். ஆண்டவர், அவ்வளோதான், ஆண்டவர் தான் இந்த இந்திய திரையுலகத்துக்கு ஆண்டவர், நடிப்பு எல்லா ஆளினால். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அவரும் ஒன் ஆஃப் த காட் கூட சொல்லலாம். ஏன்னா வெரி பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும். நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அவர் கூட பேசினா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக மைண்ட் போகும் பார்த்தீங்களா, அது அவர்கிட்ட பேசினா நம்மளுக்கு கிடைக்கும். அது சூர்யா சார் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க்கர், பயங்கர ஆக்சுவலாக ஜாலி டைப், பயங்கரமாக நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன், செம்ம ஜாலியாக. சீக்கிரத்தில் அவருக்கு ஒரு சாங் பண்ண ஆள் தான். அடுத்து தலை அஜித் சார். தலைனாலே மாஸ் தான். அவர்கிட்ட தான் இன்னும் நான் ஒர்க் பண்ணவே இல்லை, ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. மாஸ் தளபதி விஜய் சார். என்னன்னா எங்கள் அண்ணன் தான், சூப்பரா. ஆக்சுவலாக என்னன்னா எங்கள் அண்ணன், நான் அண்ணன் தான் சொல்லுவேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு நான் சாருன்னு கூட சொன்னதில்லை, அண்ணா தான் சொல்லுவேன். அண்ணானா அவரை அவ்வளோ டேக் கேர் பண்ணிப்பார் என்ன. இப்போ எப்படி வந்துட்டு நம்ம அவர் ஃபேன்ஸ் இல்லாமல் வந்துட்டு அண்ணா தளபதியை உயிரை கொடுக்குறாங்களோ, ஏன்னா அந்தளவுக்கு அவர் பிஹேவ் பண்ணுவார் எல்லாருக்கிட்டையும். ரொம்ப ஹம்பிளாக தான் இருப்பார். நிறைய இடத்துல வந்துட்டு என்னை ரொம்ப கேர் பண்ணிப்பார். ஏன்னா அடிக்கடி பட்டுற போது ஏதாவது ரொம்ப கேர் பண்ணார். அந்த ஸ்டண்ட்டு சீக்கிரம் சரி அவரை மாதிரிலாம் பண்ணவே முடியாது, அடிக்கிற மாதிரி தான் அடிப்படாது. ஒரு இதில் வந்து அந்த கப்பில் இந்த மண்டை கிழிஞ்சிச்சு இந்த இடத்துல. அப்போ அவர் தான் வந்துட்டு ஓகே ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் தனியாக நான் உட்கார்ந்தேன், இந்த பிளட்டெல்லாம் மேக்கப் போடுறதுனால தனியாக உட்கார்ந்தேன். ரொம்ப தண்ணி கூட குடிக்க முடியல உட்காந்துன்னு. அவர் பட்ட சைலண்ட்டாக வந்துட்டு ஒன்று சொன்னார், என்ன கஷ்டமாக இருக்காண்ணே? ஆமாண்ணா, என்ன இப்போ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீ இந்த படம் வந்து உனக்கு செம்ம பேர் வாங்கி கொடுக்க பாருன்னாரு. அப்போயே அந்த ஸ்பாட்லேயே சொல்லிட்டு அது ரொம்ப நம்மளுக்கு பூஸ்ட் ஆகிடுச்சு. பயங்கரமாக எல்லாரும் என்ன மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஹம்பிளாக தான் இருப்பார். பயங்கர மோட்டிவேஷனாக பயங்கரமாக பண்ணுவார். சூப்பர்ண்ணே வேறு லெவலில். எஸ்டிஆர் சிம்பு சார். எஸ்டிஆர் வந்து எனக்கு வந்து பெரிய வாய்ப்பு கொடுத்தது அவர் தான். ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தது, சாங் கோரியோகிராஃபி எல்லாம் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அவர் தான். இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் எனக்கு ஃபஸ்ட்டு தூக்கி கொடுத்தது அவர் தான். சூப்பர். தனுஷ் சார் ஸ்பீடு, டெடிகேஷன், ஆல். சூப்பர். பிரபுதேவா மாஸ்டர். காட் ஆஃப் டான்ஸ். டான்ஸ். சிவகார்த்திகேயன் சார்.
வெரி வெரி ஹம்பிள். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஷோஸ்லாம் பண்ணியிருக்கோம். அப்போது நான் எப்படி அவர் பிஹேவ் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது, எப்போவுமே இருக்கும். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணன் அதான் எங்கள் அண்ணன், சொந்த அண்ணன் மாதிரி. நான் எவ்வளோ இருக்க லவ் பண்ணுறேனோ அவரும் அந்த மாதிரி தான். அவர் என்ன மட்டும் இல்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரை சாரும் கூப்பிட்டா அவருக்கு பிடிக்காது, அண்ணன் கூப்பிட்டா தான் அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அண்ணன், அந்த உறவு. சந்தானம் சார் வந்துட்டு ஃபுல் ஃபன் அண்ட் ஜாலி. அதாவது பயங்கர ஹெல்ப்பிங் மைண்ட் அவருக்கு. ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்கள இன்ன வரைக்கும் வந்துட்டு அவர் கைவிடவே இல்லை, இன்ன வரைக்கும் கூட்டிகிட்டு போயின்னு தான் இருக்கார். அதில் நானும் ஒருத்தன் தான். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து என்னை பார்த்துருக்காரு, நிறைய விஷயத்துக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். கண்டிப்பாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோன்னே, 6 பேக்லாம் வேறு வச்சுருக்கீங்க. லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த 6 பேக்கான காரணம் என்னென்ன? இல்லை, அது 6 பேக்குக்காக நான் ஒர்க் பண்ணல. ஜிம்னாஸ்டிக் ஸ்டண்ட்டெல்லாம் போகிறப்போ படத்துக்காக நம்ம கொஞ்சம் ரெடி ஆகலான்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணி வச்சது. பட் படங்களும் போயின்னு இருக்குது, பட் அதுக்கும் கரெக்டாக செட் ஆகுது எல்லாமே. கண்டிப்பாக இங்கே இடத்துல சாண்டி மாஸ்டர் பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். இப்போ வந்து ஒரு தமிழ் படம் மட்டும் நடிக்கிறது இல்லை, தெலுங்கு படம், மலையாள படம்லாம் ஆனால் வந்து பயங்கர பிஸி ஆகிட்டாரு. நம்மளோட தளபதியோட லியோ படத்தில் அந்த சாக்லேட் காஃபி ஃபைட்டுக்கு அப்புறம் வேறு லெவலில் வில்லனெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மலையாளம் ஹிந்திலாம் கேள்விப்பட்டோம், அது என்ன, அது உண்மையா? ஆமாம், மலையாளத்தில் வந்துட்டு கத்தனார் சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் 3D ஃபிலிம் பண்ணுறாங்க. பட் அதில் நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்டு அதில் பண்ணுறேன். அப்புறமா ஹிந்தியில் ஒரு படம் வில்லனாக பண்ணேன். அது இல்லாமல் அடுத்து தமிழில் ஒரு படம் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். ஆஹா, ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுக்கலாம் சாண்டி எனக்கு. ஆக்சுவலாக அப்படியே அடுத்தடுத்து போயினே தான் இருக்குது. அது பாட்டு எல்லாமே தான் பண்ணுறோம். ஏன்னா கொரியோகிராஃபியும் பண்ணுறோம், நடிக்கவும் செய்கிறோம். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் போடுறோம். ஸோ ஒரு கொரியோகிராஃபர், டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கும்போது டான்ஸில் எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுவீங்க, எல்லாமே நல்லா தெரியும். ஆக்டிங்க்கும் இவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் கிடச்சி அடுத்தடுத்த வாய்ப்புகளும் டக்குன்னு கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரெண்டுமே வருது லைனில், அதிக காம்படிஷன் இருக்கும், டைம் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க? இல்லை, அதுதான் எனக்கு கொஞ்சம் அந்த டேட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம ஆனால் இப்போ வந்துட்டு நிறைய இப்போ ஆக்டிங் ஸ்கோப் நிறைய வரதுனால மோஸ்ட்லி அதில் போக வேண்டியதாக இருக்குது இப்போ நிறைய. பட் ஆனால் சாங் கொரியோகிராஃபியும் பண்ணி தான் இருக்கேன். ஓகே, உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து ஆக்டர் சாண்டியை பிடிச்சிருக்கா இல்லை டான்ஸர் சாண்டி ரொம்ப பிடிக்குமா? இல்லை, அவங்களுக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். அவங்களுக்கு சாண்டியை பர்ஃபார்ம் பண்ணாலும் பிடிக்கும், ஆக்டிங் அவங்களுக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணணும். அவங்களுக்கு தேவை எல்லாரும் பண்ணணும், எல்லாத்தையும் நீ பண்ணணும். நீ இதுதான் பர்டிகுலராக பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பட் அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசை. அவங்க ஷீ இஸ் ஆல்வேஸ் வெரி சப்போர்ட்டிவ் உங்களுக்கு. ஸோ இந்த கேரக்டர் இவ்வளோ தூரம் ரீச் ஆனது, படம் பார்க்கும்போது உங்கள் ஆக்டிங் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணவே இல்லை, பார்த்தாங்க நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதானே என்ன. ஏன்னா அவங்க ரியாக்ஷன் அவ்வளோதான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டாங்க, ரொம்ப வந்துட்டு அப்படிலாம் எக்ஸ்பிரசிவ்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது, அவ்வளோதான், நீட்டாக சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதை பார்த்து ரொம்ப டெரராக இருந்துச்சு. பாப்பா என்ன சொன்னாங்கண்ணே? அவங்க தான் பயந்துட்டாங்க. அவங்க டெஸ்ட் ஷூட் பண்ணுறப்போ வந்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டேன், அந்த லென்ஸ் எல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்போது அதுதான் இப்போ குழந்தை பயந்துருச்சுன்னா அது சக்ஸஸ் அப்படி தான். என் பொண்ணையே பயமுத்துனா பயந்து அழுதுட்டா, ஓகே சக்ஸஸ்ன்ட்டு. அண்ணா அடுத்த பரிமாணம் லியோ. ஓகே, லியோவில் வந்து மாஸ் பண்ணிட்டீங்க. லியோக்கு அடுத்து நிறைய படம் ஹீரோவாக நடிக்கிறீங்க, கோரியோ பண்ணுறீங்க, அது இல்லாமல் அதர் லாங்குவேஜில் வில்லனாக நடிக்கிறீங்க. சாண்டி மாஸ்டருடைய அடுத்த கட்ட முயற்சி என்ன, எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு? இல்லை, அதை தான் சொல்லிட்டேனே. இப்போ வந்துட்டு இந்த நான் மாஸ்டருக்கு ஒரு தடவை ஃபோன் வச்சு சொல்லிட்டேன் நான், மாஸ்டர் இது மாதிரி வந்து எனக்கு வந்து லாரன்ஸ் மாஸ்டர், பிரபு மாஸ்டர் இவங்களுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு மாதிரி நான் தான் இருக்கணும் மாஸ்டர். நான் சொல்லுவேன் உங்களுக்கு அப்புறம் நான் தான் இருக்கணும். லாரன்ஸ் மாஸ்டர், பிரபு மாஸ்டர், சாண்டி மாஸ்டர் அந்த வரிசையில் நான் வரணுன்ட்டு நான் சொல்லிட்டேன். ரெண்டும் பிரபு மாஸ்டர்னே சொல்லிட்டேன், இவன்ட்டே சொல்லிட்டேன். பட் அதை நோக்கி தான் போகிறேன். ஒன்று நடிகனாகவும் சரி, கொரியோகிராஃபராகவும் சரி, ரெண்டுத்திலும் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். பட் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்து பயங்கர பயங்கரமான பர்ஃபார்மராக கண்டிப்பாக சொல்கிறேன். சாக்லேட் காஃபி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அந்த சீன் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் பாருங்க. தேங்க்ஸ் சார், செலவிட்டீங்களா? தேங்க்ஸ் அண்ணா. இப்போ என்னென்ன இவ்வளோ நேரம் நாங்கள் கேள்வி கேட்டோம்ல, அதாவது பசங்க நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க? சார் ஃபஸ்ட்டு. டேய் பார்த்து கேளுங்கடா, இடக்கு முடக்கா கேட்டுறாதீங்கடா. நான் சாக்லேட் காஃபி நீங்கள் இன்னும் கொடுக்கவே இல்லை, உங்களுக்கு இன்னும் வரவே இல்லை. விஜய் சார்கிட்ட கேட்டிங்களா அதை பற்றி? விஜய் நான் கிட்ட கேட்டிருக்கேன், கொடுத்துட்றேன்டா சொல்லியிருக்கேன். செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. தேங்க்ஸ்டா. ஆனால் லியோ படத்தில் விஜய் சாருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ஃபைட் பண்ணியிருப்பீங்க, அந்த சீன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதை நான் தான் சொன்னேன்டா. ஆக்சுவலாக இவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருப்பார், க்ளோஸில் பிறகு போய் இதான் சான்ஸ்னு ஒரு கிஸ் அடிலான்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பார் அவர். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அவர்கிட்ட ஃபைட்டு வந்து நம்ம நம்பி என்னன்னா பண்ணலாம். ஏன்னா அவர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அவரை மாதிரிலாம் வந்துட்டு ஃபைட்டு ரொம்ப ப்ராப்பராக பண்ண முடியாது, கஷ்டம். ஹலோண்ணா. ஆயிடா தம்பி. இப்போ அண்ணன் விஜய் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணனா
சினிமாக்காரராக நிறைய இதில் பார்த்துருக்கீங்க, இப்போ தலைவராக பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க? ஹாப்பி தாம்மா. ஹாப்பி தான், கண்டிப்பாக ஹாப்பி தான், சந்தோஷமாக தானே இருக்குது. அரசியல் வரப்போகிறாரு, உங்களோட கருத்து ஏதாச்சும்? நல்ல விஷயம் தானே, என்ன இருக்குது இப்போ, நல்லது யார் பண்ணால் என்னப்பா, அதுவும் வந்து விஜயண்ணா வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதா. எல்லாருமே தானே சொல்லியிருக்காங்க நல்லதியா. நான் உங்களோட ஓட்டு ஓட்டு சொல்லிட்டான், ஓட்டு போடுறப்ப சொல்கிறேன்டா. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், எல்லாருக்கும் நன்றி. சாண்டி எனக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம். கேட்குறதுக்கு எல்லாருமே டக்குன்னு அண்ணன் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் ஜெயிச்சா அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஜெயிச்சா மாதிரி தான் இருக்கும். ஆனால் அண்ணன் ஒருத்தர் ஜெயிச்சா எங்கள் கூட்டத்துக்கே ஜெயிச்சா மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு அண்ணன். அவர் மட்டும் ஜெயிக்கக்கூடாது, கூட இருக்க எல்லாரும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பார். ஸோ என்னையெல்லாம் வந்து நான் வந்து விஜய் டிவிலாம் பண்ணும்போது ஒரு எபிசோட்லாம் சரியாக ட்ரெஸ்ஸே போட்டு போல கூட்டு வச்சு பார்த்துட்டு என்ன நீ சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி எனக்கு 2 பேக் கோட்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான அண்ணன், கருணை மன்னன் எங்கள் அண்ணன். ஸோ அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்காக அந்த அவார்ட்லாம் வாங்க வந்திருக்கீங்க. உங்களை நாங்கள் சும்மா வெறுங்கையோட விட மாட்டோம். என்ன கொடுக்க போகிறோம்? A2B வழங்கக்கூடிய ஒரு அருமையான கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. படம் போய் கால் பண்ணுது. ப்ளீஸ் அந்த கிஃப்ட் ஆம்பர் கொண்டு வாங்க. A2B வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஆம்பர் வந்து சாண்டி கொடுக்குறாங்க.